வணக்கம் அன்பர்களே. நாம் இன்னைக்கு விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையான ஏகாதசி விரதத்தை பற்றியும் அவ்விரதத்தை கடைபிடிக்கும் முறையை பற்றியும் பார்ப்போம். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை என்று ஏகாதசி விரத மகிமை பற்றி அக்னி புராணம் எடுத்துரைக்கிறது. ஏகாதசி விரத சிறப்பு பற்றி சிவபெருமான் பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று என்று 2 ஏகாதசி திதிகள் வரும். வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வரும். இதில் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அதில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி. இது வைகுண்ட ஏகாதசி என்றும் மோட்ச ஏகாதசி என்றும் சிறப்பு பெற்றது. வைகுண்ட ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும். இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்டவாசல் வழியாக பரமாத்மாவை சேருகிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. ஏகாதசி விரதம் உருவான கதை. கிருதயுகத்தில் முரன் என்ற அசுரன் தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைக்கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று நினைத்தார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல படுத்துக்கொண்டார். ஓய்வெடுத்து கொண்டிருந்த பெருமாளை தாக்க வந்தான் முராசுரன். அப்போது பெருமாள் திருமேனியிலிருந்து ஒரு பெண் வந்தாள். அவள் முராசுரனை அழித்து வதம் செய்தாள். உறங்குபவன் போல யோகம் செய்து கொண்டிருந்த பகவான் விழித்து கொண்டு, பெண்ணே, எனக்காக நீ வந்து கைங்கரியம் செய்து இருக்கிறாய். உனக்கு நான் வரமளிக்க விரும்புகிறேன் என்றார். அவள்தான் ஏகாதசி தேவி. பகவானே, நான் முராசுரனை அழித்தது போல் மக்களுடைய பாவங்களை அழித்திடும் பேறு அடியேனுக்கு வேண்டும் என்று கேட்டாள் ஏகாதசி தேவி. உன்னுடைய திதியான ஏகாதசி திதியில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் 11 இந்திரியங்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். 11 இந்திரியங்களான மனது, ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி, செயல் கருவிகளான நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம் 11 இந்திரியங்களால் செய்த பாவங்களை அழித்து இனி பாவங்கள் செய்யாமல் இருக்கும் பக்குவத்தையும் கொடுக்கிறது ஏகாதசி விரதம். 11வது திதியான ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு 11 இந்திரியங்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்று பெருமாள் ஏகாதசி தேவிக்கு வரமளித்தார். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை பற்றி பார்ப்போம். திருமங்கையாழ்வார் கார்த்திகை திருநாளன்று ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை கண்குளிர தரிசித்து அவரை துதித்து உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்தார். திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். வழிப்பறி செய்தாகினும் எம்பெருமானுக்கு திருக்கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தவர். எம்பெருமான் மனமகிழ்ந்து திருமங்கையாழ்வாருக்கு தரிசனம் தந்து அவரிடம் என்ன வேண்டுமென்று கேட்டார். அதற்கு திருமங்கையாழ்வார், சுவாமி, எனக்கு உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் உள்ளது. என்னவென்று சொல், அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்றார் எம்பெருமான். நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடிய 1000 பாடல்களும் அமுதினும் இனிமையானவை. அந்த பாடல்களை நீ ஒவ்வொரு வருடமும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் எம்பெருமானே என வேண்டினார். அது எப்போது என நீயே முடிவு செய் என்றார் எம்பெருமானார். திருமங்கையாழ்வார் யோசித்து வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாட்கள் ராப்பத்து என பெயரிட்டு தினமும் 100 பாடல்களாக 10 நாட்கள் கேட்டருள வேண்டும் என்றார்.
எம்பெருமானும் அப்படியே ஆகட்டும் எனக் கூறி அவ்வாறே ராப்பத்தில் நம்மாழ்வாரின் 1000 பாடல்களை விண்ணப்பித்தருளினார். இவ்வாறு ராப்பத்து திருநாள் நடந்து கொண்டிருக்கும் போது நாதமுனிகள் வந்து எம்பெருமானை மனமுருக வழிபட்டு வரம் வேண்டினார். சுவாமி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஒரு 1000 பாடலை மட்டும் நீ விண்ணப்பித்து அருள் செய்கிறாய். மீதமுள்ள பாடல்களையும் நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நாதமுனிகள் எம்பெருமானிடம் வேண்டினார். எம்பெருமானும் எனக்கு விண்ணப்பம் செய்ய மிகுந்த விருப்பமே, நீயே எப்போது விண்ணப்பம் செய்வது என்று கூறு என்றார். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி ராப்பத்து போல வைகுண்ட ஏகாதசிக்கு முன் 10 நாட்கள் பகல் 10 என பெயரிட்டு நீங்கள் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டார். அதன்படியே வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 20 நாள் விழாவாக அரையர் சேவையுடன் நடக்கிறது. அரையர்கள் முத்தமிழில் ஆடி பாடி நடித்து எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்வார்கள். இந்த அரையர் சேவை ஸ்ரீரங்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 10ஆம் நாள் நம்பெருமானார் நாச்சியார் கோலத்தில் மோகினி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். இது மிகவும் பிரசித்தி பெற்றது. பராசரப்பட்டர் என்ற பட்டர் தாயாருக்கு சேவை செய்து வந்தார். அவர் எம்பெருமானை கவனிக்காமல், தாயாரே மிக கருணையுள்ளம் கொண்டவள், பகவான் தம் எதிரிகளிடத்தே சிறிது கோபம் கொண்டவர், தாய் கருணை உள்ளம் கொண்டவள் என நினைத்து தாயாருக்கு மட்டுமே சேவை செய்து வந்தார். எம்பெருமான் பராசரரின் சேவையை பெற விரும்பி தாயாரிடம் பராசரரை அனுப்பச் சொன்னார். தாயார், நான் சொல்லிவிட்டேன் உங்கள் பக்தனிடம், அவர் கேட்பாரில்லை, நீங்களே பேசிக்கொள்ளுங்கள் என்றாள். எம்பெருமான், நான் இன்று உன்னுடைய கோலத்தில் தரிசனம் தந்து பராசரரின் சேவையை பெற்றுக்கொள்கிறேன் என்றார். பக்தனுக்காக பகவான் இறங்கி வந்து தன் கோலத்தை மாற்றி தாயார் கோலத்தில் காட்சி தருகிறார். பராசரப்பட்டர் தாயாரின் கோலத்தை தரிசனம் செய்தார். கால்கள் அபய வரதங்களை பார்த்தார். பின் தாயாரின் புன்னகையை பார்த்தார். அப்படியே தாயாரின் கண்களை பார்த்தவர் திகைத்துப் போனார். நாம் தினமும் தரிசிக்கும் காருண்யமிக்க கண்கள் இவை இல்லையே என்று சந்தேகித்து அவர் நம்பெருமானார் என புரிந்து கொண்டு அவர் பாதங்களை பற்றி கதறினார். பராசரா, உனக்காகவே நான் தாயாருடைய கோலத்தில் வந்தேன், எனக்கு சேவை செய் என்றார். பகவான் பக்தனுக்காக உருமாறி வந்தது 10ஆம் திருநாள் மோகினி அலங்காரம். மறுநாள் ஏகாதசி அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்படும். வைகுண்ட ஏகாதசி விரத முறை. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் தசமியன்று பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு விரதம் இருப்பர். மறுநாள் ஏகாதசி அன்று விடியற்காலையில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும். அன்று எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அன்று நாள் முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும். அன்று இரவு தூங்காமல் விழித்திருந்து இறைவனின் புகழ் பாடலாம். ஏகாதசி அன்று பகவன் நாமங்களை ஜபித்து கொண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து கொண்டும் இருக்கலாம். 2 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும். 21 வகையான காய்கறிகளை வைத்து அன்று சமைத்து சாப்பிடுவர். ஏகாதசி அன்று முழுவதும் உண்ணாமலும் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை நினைக்கின்றோம். அதனால் துவாதசியன்று வயிற்றுக்கு இதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறியுள்ளனர். குறிப்பாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் போன்றவற்றை கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகும்.
மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டும். சொர்க்கத்திலும் இடம் கிட்டும். நான் கதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பக்தி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.